ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க தாராளமாக தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். தக்காளி ஸ்கின்னுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. யூரினரி ட்ராக்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வந்து தக்காளி சாப்பிட்றதுனால சரியாயிடும். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 2.5 டீஸ்பூன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பத்து மஷ்ரூம் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் புரோட்டீன், ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. மஷ்ரூம் ரொம்ப கம்மி கேலரிஸ் தான். அதில் ஃபேட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது. அதனால டயட்டில் இருக்கவங்க தாராளமாக மஷ்ரூம்ஸ் சாப்பிட்லாம். சூப் வச்சு கூட குடிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. ஜீனி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.